மொத்தமே 243 தானே. இதில் பிகே எங்கப்பா இருக்காருன்னு தேடி பார்த்தா இந்தியாவில் பல முதலமைச்சரில் உருவாக்குனவர். ஆனால் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் நோ ஃபீஸ் பாப்பில் வடிவேலு. அது மாதிரி மக்கள் போகிற இடங்கள்லாம் கூட்டம் கூடுறான். எப்படி கூட்டம் கூடுறான்? கூகுன்னு கூட்டம். பிகே 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 டிவிகே டிவிகே பிகே பிகே டிவிகே டிவிகே பிகே அப்படிங்கிற மாதிரி கூட்டம் கூடுது. இங்கே இப்படி கூட்டது கூடுது இல்லை, அது மாதிரி கூடுது. அவரை பார்க்க கூடுது, அவரை செல்ஃபி எடுக்க கூடுது, அவரை வந்து இது பண்ணுறாங்க, கிரேஸா இது பண்ணுறாங்க, அவருக்கு மண்டையில் அடிபட்டவொன்னு துடிச்சிட்டாங்க. நீங்கள் சாப்பிடுங்கண்ணா, நீங்கள் சாப்பிடுங்கண்ணா, நீங்கள் ஏன்னா சாப்பிடாம இருக்கீங்க, நீங்கள் தயவு செய்து சாப்பிடுங்கண்ணா, நான் உங்களுக்காக நாங்கள் உயிரை கூட கொடுப்போங்கண்ணா. நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களா, தாங்கவே முடியலண்ணா, அண்ணா நீங்கள் மெலிஞ்சு போயிட்டீங்கண்ணா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பிகேவுக்கு அந்த மக்கள்லாம் கிரேஸாக இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா 0. முட்டையிலையும் பெரிய முட்டையாக வாங்கியிருக்காரு பிகே. நான் சொன்னா போடுறான் முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு போடுறான், நான் சொன்னா போடுறான் மோடிக்கு போடுறான், நான் சொன்னா போடுறான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போடுறான், நான் நின்னா போட மாட்டான். தேர்தல் அரசியல் என்பது வேறு, இந்த பில்டப்பு, இந்த கேரியரோட உச்சம் என்பது வேறுங்கிறது பிகேவுடைய தோல்வி பல பேருக்கு பாடமாக அமைந்திருக்கணும்னு நம்ம நம்புகிறோம்.